السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய 31வது வகுப்பில் 17வது பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய கிதாபுர் ரிகாக் என்ற பாடநூலில் 17வது பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். 17வது பாடம் பாபு கைஃப கான ஐஷுன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஐஷ் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அஸ்ஹாபிஹி மேலும் அவர்களுடைய தோழர்களின் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது. ஐஷுக்கு என்ன மீனிங்? வாழ்க்கை, வாழ்வாதாரம். வதஹல்லீஹிம் மினத் துன்யா, துன்யாவை விட்டும் அவர்கள் எவ்வாறு விலகி இருந்தார்கள். துன்யா, இந்த உலகத்தை விட்டும் எவ்வாறு அவர்கள் விலகி இருந்தார்கள். 6452வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. ஹத்தஸனி அபு நுஐம், அபு நுஐம் எனக்கு அறிவித்தார்கள். பினஹ்வின் மின் நிஸ்ஃபி ஹாதல் ஹதீஸ். ஹத்தஸனா, அபு நுஐம் சொல்றாங்க, எங்களுக்கு அறிவித்தார்கள் உமர் இப்னு ஸர்ரின் ரஹ்மத்துல்லாஹ். உமர் இப்னு ஸர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தஸனா முஜாஹிதுன், எங்களுக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அறிவித்தார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் யாரு? தாபிஈல உள்ளவங்க. அன்ன அபா ஹுரைரத கான யக்கூல், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான யக்கூல் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு சொன்ன செய்தி. அல்லாஹி, அல்லாஹ்வின் மீது நான் சத்தியம் செய்கிறேன், அல்லதி லா இலாஹ இல்லாஹு, வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இன் குந்து லஅஅ்தமிது பிகபிதி அலல் அர்தி மினல் ஜூ. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மதீனாவில் இருக்கும்போது பசியினால் பூமியின் மீது என்னுடைய கபிதுன்னு சொன்னா கல்லீரல். கபிதுக்கு என்ன அர்த்தம்? கபிதுன்னா கல்லீரல். இந்த இடத்துல வயிறு. என்னுடைய வயிற்றை குப்புறப்படுத்தவனாக, என் வயிற்றின் மீது தாக்கு பிடித்து கொண்டு குப்புறப்படுத்தவனாக நான் இருந்தேன். ஊண்டுகோல் பிடித்து கொண்டு. எதன் காரணத்தினால்? பசியின் காரணமாக. குப்புறப்படுத்து கொண்டு நாம் ரொம்ப அதிகமாக பசிக்கும் போது வயிற்றை பிடித்து கொண்டு குப்புறப்படுத்து கிடப்போம். அந்த மாதிரியான நிலையில் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதைத்தான் இங்க சொல்றாங்க, இன் குன்து, நான் இருந்திருக்கின்றேன். யார்கிட்ட சொல்றாங்க? இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மதீனாவில் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று நபி அவர்களிடம் கல்வி கற்றுக்கொண்டு இருந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பசியினுடைய நிலைகளை சொல்லி காட்டுறாங்க. பிற்காலத்தில் யார்கிட்ட சொல்லி காட்டுறாங்க? தாபியான முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் கூட சொல்லி காட்டுறாங்க. நான் பசியினால் பூமியின் மீது குப்புறப்படுத்தவனாக வயிற்றின் மீது ஊண்டுகோல் பிடித்து நான் இருந்திருக்கின்றேன். அதே போல மேலும் கல்லை நான் கட்டி இருந்திருக்கின்றேன். அலா பத்னி, என்னுடைய வயிற்றின் மீது, மினல் ஜூஇ, பசியினால். இன்னொரு சமயம் பசியினால் என்னுடைய வயிற்றில் கல்லை நான் கட்டியிருந்திருக்கின்றேன். கடந்த காலத்தில் நடந்த பசியினுடைய காலகட்டங்களை
சோதனையான காலகட்டங்களை, கஷ்டமான காலகட்டங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. கடந்த காலத்தில் நாம் பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த செய்தி உணர்த்தி காட்டுகிறது. வலகத் கஅத்து யௌமன், ஒரு நாள், அலா தரீகிஹிம் அல்லதி யக்ருஜூன மின்ஹு, எந்த பாதையில் நபி தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செல்வார்களோ அந்த பாதையில் நான் உட்கார்ந்திருந்தேன். பசியின் காரணமா உட்கார்ந்திருக்கிறாங்க. ஃபமர்ர அபூபக்ரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து சென்றார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரா செய்து வந்த ஆரம்ப காலகட்டத்தில் யார்கிட்ட என்ன கிடையாது? முஹாஜிரின்களாக இருந்த, மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த சஹாபாக்கள்கிட்ட என்ன கிடையாது? செல்வமோ பொருளாதாரமோ கிடையாது. ஃபமர்ர அபூபக்ரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து சென்றார்கள். ஃபஸஅல்துஹு, அவர்களிடம் நான் கேட்டேன். அன் ஆயத்தின் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பற்றி நான் கேட்டேன். ஆனா வசனத்தை கேட்டதுக்கான நோக்கம் என்னவாக இருந்தது என்பதை சொல்றாங்க. மா சஅல்துஹு இல்லா லியுஷ்பிஅனி, அந்த வசனத்தை பற்றி நான் கேட்கவில்லை, அதன் காரணமாக அவர்கள் எனக்கு வயிறு நிறைய ஏதாவது தருவார்கள், என்னுடைய வயிற்றை நிரப்புவார்கள் என்ற காரணத்திற்காகவே தவிர. ஆனா அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. ஃபமர்ர, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். வலம் யஃஅல், எதையுமே செய்யவில்லை. சும்ம, கொஞ்ச நேரம் கழித்த பிறகு, சும்மாவுக்கு என்ன அர்த்தம்? சிறிது நேரம் சென்ற பிறகு. மர்ரபி, என்னை கடந்து சென்றார்கள். உமரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஃபஸஅல்துஹு அன் ஆயத்தின் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் கேட்டேன். மா சஅல்துஹு இல்லா லியுஷ்பிஅனி, அதை நான் கேட்கவில்லை, அதன் மூலமாக எனக்கு அவர்கள் வயிறை நிரப்புவார்கள் என்ற காரணத்தினாலே தவிர. ஏன்னா அந்த அளவிற்கு என்ன நிலையில இருக்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு? பசியினுடைய அந்த சோதனையில், கொடுமையில் இருக்கிறாங்க. பசி, ரொம்ப கடுமையான பசி. ஃபமர்ர, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடந்து சென்று விட்டார்கள். ஃபலம் யஃஅல், எதையுமே செய்யவில்லை. ஆனா இவங்கெல்லாம் யாரு? மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் தர்மம் செய்வதில் முன்மாதிரியான நபித்துவலர். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா அவங்ககிட்ட என்ன இல்லை? எதுவும் கொடுப்பதற்கான பொருள் இல்லை. அதனால அவங்க கடந்து போயிடுறாங்க. எதுவும் இல்லைன்னா நம்ம எதுவும் செய்ய முடியாதுல்ல. சும்ம மர்ர, சிறிது நேரத்துக்கு பிறகு, மர்ரபி, என்னை கடந்து சென்றார்கள். அபுல் காசிம், காசிமின் தந்தையான, நபி அவர்களுக்கான மகனுடைய பெயரை வைத்து சொல்லப்படும் அழைப்பு பெயர். அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து சென்றார்கள். நபி அவர்களின் அழகிய பண்பை பாருங்கள். ஃபதபஸ்ஸம ஹீன ரஆனி, என்னை பார்த்தபோது புன்முறுவல் செய்தார்கள், புன்னகைத்தார்கள். லேசா அப்படி புன்னகைத்தல், இது சுன்னா, சதப்பா. கடுகடுன்னு மூஞ்சியை வைத்துக் கொள்ளாமல் சகோதரர்களை பார்க்கும்போது, நண்பர்களை பார்க்கும்போது, பெரியவர்களை பார்க்கும்போது சிரித்த முகத்துடன் பேசுவது சுன்னா, நன்மையான காரியம். பாருங்க, ஒரு தலைவர் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்கு நபி அவர்கள் முன்மாதிரியா இருக்கிறாங்க. என்னுடைய நிலையை, வஅரஃப மா ஃபீ நஃப்ஸி, என்னிலே இருக்கக்கூடிய நிலையை நபி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஒரு தலைவர் கீழே உள்ள மக்களின் கஷ்டங்களை, தேவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். வஅரஃப மா ஃபீ நஃப்ஸி வமா ஃபீ வஜ்ஹி, என் முகத்தில் இருக்கக்கூடியதையும் என்னில் இருக்கக்கூடியதையும் நபி அவர்கள்
அறிந்து கொண்டார்கள். நீங்க ஒரு முதலாளியா இருக்கிறீங்களா, கீழே உள்ள தொழிலாளியை பார்க்கும்போது அவங்களுடைய தேவைகளை அறிந்து நபி அவர்கள் செயல்படுத்தியது போல செயல்படும். அதே போல பொறுப்பாளராக இருக்கும், அதுக்கு இது உதாரணம். அதே போல எப்போது என்ன செய்யணும், நண்பர்களை பார்க்கும்போது பெரியவங்களை பார்க்கும்போது பத்தபஸ்ஸம சொல்லுங்க, பத்தபஸ்ஸம. தபஸ்ஸும்னா என்ன அர்த்தம்? புன்னகைத்தல், முகம், அதாவது சிரிச்ச முகத்துடன் இருக்குதல். தும்ம கால், பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபாஹிர், அபாஹிர் பூனையின் தந்தையே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நபி அவர்கள் அழைக்கக்கூடிய ஒரு அழகிய செல்ல பெயர். அபாஹிர் என்று அழைத்தார்கள். குல்து, நான் கூறினேன், லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்னவாகிவிட்டேன், ஆஜராகிவிட்டேன். லப்பைக் என்ன அர்த்தம்? ஆஜராகிவிட்டேன், சொல்லுங்கள். கால, நபி அவர்கள் சொன்னாங்க, இல்ஹக், இல்ஹக்கு என்ன அர்த்தம்? சேர்ந்து கொள்வீராக. இல்ஹக்கு என்ன அர்த்தம்? இல்ஹக்கு என்ன அர்த்தம்? சேர்ந்து கொள்வீராக. இல்ஹக்னா சேர்ந்து கொள்வீராக. வமதா, நபி அவர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மதா அப்படியே சென்றார்கள். ஃபதபிஅதுஹு, நபி அவர்களை நான் பின்தொடர்ந்து சென்றேன். ஃபதஹல, நபி அவர்கள் வீட்டிலே நுழைந்தார்கள். ஃபஸ்தஅதன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்டார்கள். ஃபஅதின லீ, எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு வீட்டுக்கு நுழையும் போது என்ன என்ன செய்யணும்? அனுமதி கேட்க வேண்டும் என அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா நூரில் கற்றுத் தருகிறான். மற்றவங்க வீட்டுக்கு செல்லும் போது என்ன செய்யணும்? அனுமதி கேட்க வேண்டும். எத்தனை தடவை அனுமதி கேட்க வேண்டும்? 3 தடவை. அனுமதி கிடைக்கவில்லை என்றால் கோபப்படாம போயிடணும். அனுமதி கிடைத்து விட்டால் என்ன சொல்லி உள்ள போகணும்? சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள போகணும். சொந்த வீட்டுக்குள்ள போறதா இருந்தாலும், தன்னுடைய வீட்டுக்குள் நுழைவதா இருந்தாலும் சலாம் சொல்லி நுழைய வேண்டும். ஃபதஹல ஃபவஜத லபனன், நபி அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். ஃபவஜத லபனன் ஃபி கதஹின், ஒரு பாத்திரத்தில். கதஹக்கு என்ன மீனிங்? ஒரு பாத்திரம். ஒரு பாத்திரத்தில் லபன், பாலை பார்த்தார்கள், பாலை கண்டார்கள். லபன் என்ன மீனிங்? பால். ஃபகால், நபி அவர்கள் கேட்டார்கள், மின் ஐன ஹாதல் லபன், இந்த பால் எங்கிருந்து வந்தது? வீட்டில் பால் இருக்குது, இந்த பால் எங்கிருந்து வந்தது? பாலு, வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, அஹ்தாஹு லக ஃபுலானுன் அவ் ஃபுலானத்துன், இன்ன மனிதர் அல்லது இன்ன பெண்மணி உங்களுக்காக அந்த பாலை அன்பளிப்பு செய்துள்ளார்கள். பால, நபி அவர்கள் அபாஹிர், அபூ ஹுரைராவை என்று அழைத்தார்கள். குல்து, நான் சொன்னேன், லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஆஜராகி விட்டேன். கால, நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ஹக் இலா அஹ்லி ஸுஃபா, திண்ணை தோழர்களிடத்துல போங்க. ஃபத்உஹும் லீ, அவர்களையும் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். திண்ணை தோழர்கள் யார் என்பதை பற்றி சொல்றாங்க அடுத்த வாக்கியத்துல. கால, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வஹ்லு ஸுஃபா, திண்ணை தோழர்கள், திண்ணைவாசிகள் என்பவர்கள் யார் என்றால் அத்யாஃபுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய விருந்தினர்கள். லா யஊன இலா அஹ்லின், அவர்கள் ஒதுங்குவதற்கான குடும்பம் அவர்களுக்கு கிடையாது. வலா மாலின், செலவு செய்வதற்கான செல்வம் அவர்களுக்கு இல்லை. வல அல அஹதின், யாரிடத்திலையும் புகலிடம் தேடி அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? செல்ல மாட்டார்கள். இப்படியான மக்கள். இதா அத்தத்துஹு சதகத்துன், ஒரு தர்மம் நபி அவர்களிடத்திலே வறுமையானால், பஅஸ பிஹா இலைஹிம், அந்த தர்ம பொருளை, தர்மத்தை அப்படியே நபி அவர்கள் அவர்களுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். யாருக்கு?
அஹ்லு சுஃபா திண்ணை தோழர்களுக்கு. வலம் யதனாவல் மின்ஹா ஷைஅன், தர்ம பொருளிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்ப நபி அவர்கள் தர்ம பொருளை சதகாவை என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். وَإِذَا أَتَتْهُ هَدِيَّةٌ, அன்பளிப்பு வறுமையானால், நல்லா கவனிக்கணும், அன்பளிப்பை பெறுவது சுன்னா. யாரா இருந்தாலும் ஒரு அன்பளிப்பு தராங்க, இதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா உடனே வாங்கணும். அது என்னது? சுன்னா. பெருமை இல்லாத நிலை. பெருமை உள்ளவங்க தான் செல்வந்தர்கள் கொடுக்கும்போது வாங்கிக் கொள்வாங்க, ஏழைகள் கொடுக்கும்போது மறுத்துடுவாங்க. உங்களுக்கே தேவை இருக்கும், நீங்க வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அன்பளிப்புன்னு வந்துட்டாலே வாங்கிடணும் உடனே. அவங்க தேவை உள்ளவங்களா இருந்தா பெட்டரான நம்ம கொடுத்துடணும். ஆனா வாங்க போகும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. உதாசீனப்படுத்தக்கூடாது, ரொம்ப மிக முக்கியமான. وَإِذَا أَتَتْهُ هَدِيَّةٌ, அன்பளிப்பு நபி அவர்களிடத்திலே வறுமையானால், அருசல இலைஹிம், இந்த திண்ணை தோழர்கள்ட்டையும் என்ன செய்வாங்க, ஒரு தூதரை அவங்களை அழைத்து வருமாறு ஆள் அனுப்பி வைப்பார்கள். وَأَصَابَ مِنْهَا وَأَشْرَكَهُمْ فِيهَا, அந்த அன்பளிப்பிலிருந்து நபியவர்களும் என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வார்கள். சாப்பிட உணவாக இருந்தால் சாப்பிட்டுக் கொள்வார்கள். அந்த திண்ணை தோழர்களுக்கும் அதை கூட்டாக்கி கொள்வார்கள், அதில் கூட்டாக்கி கொள்வார்கள். சரி, இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்படி திண்ணை தோழர்களை போய் கூட்டிட்டு வாங்க என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி அவர்கள் சொன்னது சொல்றாங்க. ஃபஸாஅனி ذلك, அது எனக்கு ஒரு ஒரு கெட்ட நிலையாக இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் மனதில கொஞ்சம் தீய எண்ணத்தை ஏற்படுத்தியது, கெட்டதாக நான் உணர்ந்தேன். சரிங்களா? ஏன்னா பால் கொஞ்சமா இருக்குது, திண்ணை தோழர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா என்னவாயிடும், எல்லாம் காலியா போயிடும். கடைசியில நான் பசியோடு இருக்கேன், எனக்கு ஒண்ணு இல்லாம போயிடும் என்ற எண்ணத்தினால் இந்த நிலை எனக்கு என்னவாக இருந்தது, ஒரு கெட்டதாக தோன்றியது. ஃபகுல்து, நான் கூறினேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்குள் நான் கூறினேன், வமா ஹாதல் லபன் ஃபி அஹ்லி சுஃபா, திண்ணை தோழர்களுக்கு இந்த பால் எப்படி பார்த்து, குன்து அஹக், நான் ரொம்ப தகுதி உள்ளவனாக இருக்கின்றேன், அன அன் உஸீப மின் ஹாதல் லபனி ஷர்பத்தன், ஒரு குடியிலேயே இந்த பாலை குடிச்சா தகவ்வா பிஹா, அதை கொண்டு நான் பலம் பெறுவதற்கு, ஆற்றல் பெறுவதற்கு நான் மிக தகுதி உள்ளவனாக, ஏற்றமானவனாக, தேவை உள்ளவனாக இருக்கின்றேன். ஆனா இதுல எப்படி அவங்களுக்கெல்லாம் பத்தும். திண்ணை தோழர்கள்லாம் கூட்டிட்டு அவங்க எல்லாம் வந்துட்டாங்கண்டா, அமரணி, என்னதான் நபி அவர்கள் கட்டளையிடுவாங்க, எனக்கு தான் கட்டளையிடுவாங்க. நான் தான் எல்லாருக்கும் என்ன செய்வேன், எல்லாருக்கும் அந்த பாலை கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். ஆனா எனக்கு தான் கடைசியா கிடைக்கும், இருந்தாதான் கிடைக்கும். சரிங்களா? وما عسى أن يبلغني من هذا اللبن ولم يكن وما عسى أن يبلغني من هذا اللبن, இந்த லபன், இந்த பால்ல இருந்து எனக்கு கிடைக்குமா, வலம் யகுன் மின் தாஅத்தில்லாஹ் வ தாஅத்தி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்துன், ஆனா நபி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதுதான் அவசியமானது, அதை தவிர வேற நிலை கிடையாது என்று சொல்லிவிட்டு, ஃபஅதைதுஹும், திண்ணை தோழர்களிடம் நான் வந்தேன், ஃபதஅவ்துஹும், அவர்களை நான் அழைத்தேன், ஃபஅக்பலு, அவர்களும் என்ன செய்தார்கள், முன்னோக்கி வந்தார்கள். ஃபஸ்தஅதனு, பாருங்க அவங்கள்ட்ட இருந்த பண்பாடை பாருங்க. திண்ணை தோழர்கள் உள்ள ஒரு தோழராகவும் யார் இருந்தாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, நபி அவர்களிடமிருந்து கல்வி கற்றுக்கொள்வதுதான் அவங்களுடைய பணியாக இருந்தது. கற்றதை என்ன செஞ்சாங்க, அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணாங்க. பாருங்க, வீட்டுக்குள் வரும்போது ஃபஸ்தஅதனு, என்ன செய்யறாங்க, அனுமதி கேட்கிறாங்க. ஃபஅதின லஹும், நபி அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். வஅகது மஜாலிஸஹும் மினல் பைத், வீட்டுல அவர்கள் உட்காரக்கூடிய இடத்தை எடுத்து அந்த இடத்துல என்ன செய்தார்கள், உட்கார்ந்து கொண்டார்கள். கால,
யா அபாஹிர், நபி அவர்கள் அபூ ஹுரைராவே, அபாஹிர் பூனையின் தந்தையே என்று அழைத்தார்கள். குல்து, நான் சொன்னேன், லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஆஜராகிவிட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுல், இந்த பால் எடுங்க, ஃபஅஅதிஹிம், இந்த பால் என்ன செய்யுங்க, திண்ணை தோழர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅகதுல் கதஹ, பால் உள்ள அந்த பாத்திரத்தை நான் எடுத்தேன். ஃபஜஅல்து உஅதீஹி ரஜுல, ஒரு மனிதருக்கு அந்த பாலை நான் கொடுத்தேன். ஃபயஷ்ரபு, அவர் குடித்தார். ஹத்தா யர்வா, தாகம் தீரும் வரை குடித்தார். சும்ம, பிறகு யருத்து அலையல் கதஹ, அந்த பாத்திரத்தை என்னிடத்தில் திரும்ப கொடுத்தார். ஃபஉதீஹி அர்ரஜுல, நான் அடுத்த மனிதருக்கு அந்த பாத்திரத்தை, நான் அந்த பால் பாத்திரத்தை கொடுத்தேன். ஃபயஷ்ரபு, அவர் குடித்தார். ஹத்தா யர்வா, தாகம் தீரும் வரை குடித்தார். சும்ம, பிறகு யருத்து அலையல் கதஹ, அந்த மனிதர் குடித்த பிறகு அந்த பால் பாத்திரத்தை என்னிடத்தில் திரும்ப கொடுத்தார். ஃபயஷ்ரபு ஹத்தா யர்வா, மற்றொரு மனிதத்தை நான் கொடுத்தேன், அவர் குடித்தார், தாகம் தீரும் வரை குடித்தார். பிறகு சும்ம யருத்து அலையல் கதஹ, அவர் குடித்த பிறகு அந்த பாத்திரத்தை என்னிடத்தில் திரும்ப கொடுத்தார். இப்படியே கடைசியாக ஹத்தா, இறுதியாக, இன்தஹைது இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் வந்தேன், கடைசியாக வந்தேன், கொண்டு வந்தேன். வகது ரவியல் கௌம் குல்லுஹும், அங்கிருந்த மக்கள் அனைவரும் தாகம் தீரும் வரை பாலை குடித்து விட்டார்கள். ரவிய, நல்லா தாகம் தீர்ந்து விட்டது, ஃபுல் ஆயிடுச்சு. ஃபஅகதல் கதஹ, நபி அவர்கள் பாத்திரத்தை எடுத்தார்கள். ஃபவதஅஹு அலா யதிஹி, ஃபவதஅஹு அலா யதிஹி, தன்னுடைய கையில் அந்த பாத்திரத்தை வைத்தார்கள். ஃபநதர இலைய, என்னின் பக்கம் பார்த்தார்கள். ஃபதபஸ்ஸம, அடி பார்த்து புன்னகைத்தார்கள், என்னின் பக்கம் உற்று நோக்கி உற்று பார்த்து புன்னகைத்தார்கள். புன்னகைத்தல் என்பது நபியினுடைய அழகிய பண்பாக இருக்குது. எப்போதும் புன்னகைக்க, சிரிக்க. ஃபகால, நபி அவர்கள் சொன்னார்கள், அபாஹிர், பூனையின் தந்தையே, அபூ ஹுரைராவே. குல்து, நான் சொன்னேன், லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் ஆஜராகிவிட்டேன். தந்தை தாய் கூப்பிட்ட இந்த மாதிரி சொல்லணும், லப்பைக் யா அபி. நபி அவர்கள் சொன்னாங்க, பகீது அன வ அன்த, எல்லாரும் குடிச்சிட்டாங்க, நானும் நீங்கள் தான் மீதமாக இருக்கின்றோம். குல்து, நான் சொன்னேன், சதகத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை, நீங்க உண்மையை தான் சொன்னீர்கள், நம்ம 2 பேர் தான் மிச்சம் இருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், உக்உத், உட்காருங்க, ஃபஷ்ரப், குடிங்கன்னு சொன்னாங்க. இதுல ஒரு ஆதாரம் இருக்குது. ஒரு ட்ரிங்க்ஸை குடிக்கும் போது உட்கார்ந்து குடிக்கிறது சுன்னா. நபி அவர்கள் நின்று கொண்ட நிலையிலே குடிங்கன்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க, முதல்ல உட்காருங்கன்னு சொன்னாங்க. உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க, ஃபஷ்ரப், குடிங்கன்னு சொன்னாங்க. ஆனா நின்று கொண்டு குடிக்கலாமா, நல்லா குடிக்கலாம். ஆனா அஃதல் என்னது, உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்குமே, ஆனால் உட்கார்ந்து குடி. ஃபகஅத்து, நான் உட்கார்ந்து விட்டேன். ஃபஷரிப்து, அந்த பாலை நான் குடித்தேன். கால ஃபகால், நபி அவர்கள் சொன்னார்கள், இஷ்ரப். இஷ்ரப்னு இந்த வார்த்தை எங்க கேட்டிருக்கிறீங்க உஸ்தாத்? இஷ்ரப், இஷ்ரப் கஹ்வா, சாய், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஷ்ரப் உமர், இஷ்ரப், இஷ்ரப். ஷேக் அடிக்கடி சொல்லுவாங்க, இதே வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இஷ்ரப், நீங்க காஃபி குடிங்க, டீ குடிங்க, கஹ்வா குடிங்க, அடிக்கடி சொல்லுவாங்க இஷ்ரப். ஃபகால், நபி அவர்கள் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இஷ்ரப், குடியுங்கள். ஃபஷரிப்து, நான் குடித்தேன். ஃபமா ஜால யகூலு இஷ்ரப், இஷ்ரப், குடிங்க குடிங்க, நபி அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். சொல்லணும், வீட்டுக்கு வந்தா என்ன செய்யணும், காபி குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது.
நம்ம மக்கள்கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருக்குது. கேட்கறதுலயே இல்லை நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போற அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. போட்டுட்டு வந்து குடிங்க குடிங்க, அப்புறம் அடுத்து வந்து குடிங்கன்னு சொல்லணும். அந்த பண்புலாம் எங்க இப்போ குறைந்து விட்டது. என்ன இப்ப கேட்கறதே இல்லை. வந்துட்டு எப்படா அவர் கிளம்புவாரு அந்த எண்ணம் வந்துடுது. கடைசியா போகும்போது டீ குடிச்சிட்டு போலாமே அப்படின்னு கடைசியா அந்த அளவுக்கு மக்களுடைய அந்த குணங்கள் மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அதுக்கு சிரமம் எடுத்து செய்யணும் தானே. ஆளுக்க வர்றாங்க, கொஞ்சம் நம்ம முன்கூட்டியே பால் வாங்கி வைப்போம், போடுவோம், போட்டு கொடுப்போம்ல, தண்ணி எடுத்து கொடுப்போம். அது கேட்காமலேயே நம்ம கொண்டு போய் வைப்போம்னு இல்லை. வந்து உட்கார்ந்த பிறகு தாகத்தோடு வந்திருப்பாங்க. அவங்க முகத்திலேயே தெரியும் தாகம். நல்லா பேசி முடிச்சுட்டு கடைசி எந்திரிக்கும் போது டீ குடிச்சிட்டு போகலாமே, டீ போடவா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போதே அவங்க பரவாயில்ல பரவாயில்ல, சரி 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 சரிங்க அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. இது நல்ல நிலை கிடையாது, மாற்றிக்கூடும். பாருங்க, நபி அவர்கள் என்ன செய்றாங்க, குடிங்க குடிங்கன்னு சொல்றாங்க. அவங்க போட்டு வந்து டீயை கொடுத்து குடிங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் தண்ணி கொண்டு வரணும், அப்புறம் ஜூஸ் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஜூஸை கொண்டு வரணும். அதுக்கடுத்து வீட்டில் ஏதாவது பொருட்கள் இருந்தால் அந்த பொருளை கொண்டு வரணும். இருக்கிறது இல்லைன்னா பரவாயில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரவங்க, நல்ல பெரிய கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா உடனே கடையில் இருக்கக்கூடிய எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வீணாக்கிடுறாங்க. அது தப்பு, அப்படி செய்யக்கூடாது. அது செல்வந்தர்கள் வந்து அப்படி செய்யறாங்க. ஆனா சுஃபா அஹ்லு சுஃபாவை போல ஏழைகள் வரும்போது இந்த மாதிரி நம்ம செய்யணும். செல்வந்தர்கள் வந்து சொல்ல தேவையில்லை. நல்ல பதவி செல்வத்தில் உள்ள செல்வந்தர்கள் வந்தாங்கன்னா பெரும்பாலான வீடுகளும் நல்ல கவனிப்பு இருக்கும். ஆனா ஏழைகள் வந்தாதான் என்ன இருக்காது, கவனிப்புகள் இருக்காது. ஆனா இன்னும் சில மக்கள்கிட்ட வந்து பொதுவா யார் வந்தாலுமே சரி கொஞ்சம் எரிச்சப்படுவாங்க. அந்த நிலை இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. எல்லாம் தெரிந்து கொள்ளணும். ஹதீஸ் வந்து நம்ம பண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு விஷயம். நபி அவர்கள் சொல்றாங்க, இஷ்ரப் குடிங்க. வல்லாஹி இந்த மாதிரி ஹதீஸை படித்த ஷேகுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அவங்க இப்படிதான் சொல்றாங்க, இஷ்ரப் குடிங்கன்னு தான் சொல்றாங்க. எல்லாரையும் குடிக்க சொல்லுவாங்க. வேலை பணியாட்களையும் குடிக்க சொல்லுவாங்க, சாப்பிட சொல்லுவாங்க. அந்த பரந்த மனப்பான்மை நம்ம பார்க்க முடியும். அவங்க கூட இருந்து சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டே இருக்க சொல்லுவாங்க. அது அல்லாஹ் பரக்கத் செய்யறான். கஞ்ச நிலைகள் இல்லாதனால எல்லாம் பரக்கத்தா இங்க இருக்குது இருக்குது. பெருத்தம்பழங்கள் இருக்குது, உணவுகள் எப்போதுமே இருக்கும், ஸ்நாக்ஸ் எப்போதுமே இருக்கும், சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். ஹத்தா குல்து, இறுதியாக நான் கூறினேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா இல்லை, வல்லதி பஅஸக பில் ஹக், உண்மையை கொண்டு உங்களை அனுப்பி வைத்த அல்லாஹ்வின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். மா அஜிது லஹு மஸ்லகா, பால் செல்வதற்கான வழி எனக்கு இல்லை. நீ எனக்கு வயிற்றுல எந்த வழியும் இல்லை, இந்த ஒரு இடம் இல்லை, சுரமா இல்லையா. கால நபி அவர்கள் சொன்னாங்க, ஃபரினி, இந்த பால் என்கிட்ட காட்டுங்க. துகுல் கதஹ, அந்த பால் பாத்திரத்தை நபி அவர்களை நான் கொடுத்தேன். அடுத்து ஒரு ஒழுக்கத்தை பாருங்க. ஃபஹமிதல்லாஹ, அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். புகழணும். நேற்றைய பாடத்தில் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறான். கப்பல்ல ஏறுங்க, ஏறிட்டீங்களா என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை புகழுங்க. அப்ப ஒரு நல்ல நிலை கிடைக்கும் போது அல்லாஹ்வை புகழும் அந்த பண்பை கொண்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை நபி அவர்கள் புகழ்ந்தார்கள். வசம்மா, பிஸ்மில்லா சொன்னார்கள். பால் குடிக்கும் முன் பிஸ்மில்லா சொல்றதுக்கு இது ஒரு ஆதாரம். வசம்மாவுக்கு என்ன அர்த்தம், பிஸ்மில்லா சொன்னார்கள். பால் குடிக்கும் போது, தண்ணீர் குடிக்கும் போது, உணவு உண்ணும் போது பிஸ்மில்லா சொல்வது என்ன சுன்னா. வசம்மா, பிஸ்மில்லா சொன்னார்கள். வஷரிபல் ஃபதுலத, மிச்சமானதை குடித்தார்கள். அழகான ஒரு பணிவு இருக்குது. ஒரு சிறந்த தலைவர் மக்களிலேயே ரொம்ப ஒண்ணுமே இல்லாத, காசு பணம் இல்லாத ஏழையான திண்ணை தோழர்கள் வாய் வைத்து குடித்த அந்த பாத்திரத்தில் மிச்சமானதை கடைசியா தான் குடிக்கிறாங்க. சையதுல் கௌமி ஹாதிமுஹும், ஒரு சமூகத்தின் தலைவர் அந்த மக்களில் பணியாளராக இருப்பார். இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள், ஒன்னாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் மிக பற்றற்ற
ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஈசாரின் ஹயாத்தில் பாக்கியத்தை அலத்தாரில் ஃபானியா, எதை தேர்வு செய்து கொண்டார்கள்? அழிந்து போகக்கூடிய இந்த உலகை காட்டிலும் நிரந்தரமான ஆஹ்ராவை தேர்ந்தெடுத்ததின் காரணத்தினால் உலகத்தின் மீது ஆசை இல்லாத பற்றற்ற வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள், நபி அவர்களும் அவர்களின் குடும்பத்தார்களும். அதே போலவே சஹாபாக்களும் வாழ்க்கையினுடைய கஷ்டமான நிலைகளிலும் எளிமையாக வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வலாக்கின்னஹும், என்றாலும் சஹாபாக்கள் சபரு, கஷ்டமான காலகட்டங்களில் பொறுமையை மேற்கொண்டார்கள். அவர்களுடைய பொறுமையும் மிக அழகாக இருந்தது. இதுதான் நமக்கு ஒரு பாடம். நம்ம வாழ்க்கையில பொறுமை ரொம்ப இருக்காது. நம்ம இந்த மாதிரி படிக்கும்போது கொஞ்சம் கொண்டு வர முயற்சி பண்ணணும். கஷ்ட காலம் எப்படி எல்லாம் அவங்க நடந்திருக்கிறாங்க, நபி அவர்களை பின்பற்றி முன்மாதிரியாக எடுத்து சஹாபாக்களும் பொறுமையை மேற்கொண்டார்கள், பொறுமையிலும் அழகாக நடந்து கொண்டார்கள். ஒரு வேலையில இருக்கிறீங்களா, அதுல பொறுமையோடு இருந்தாதான் அதை கற்றுக்கொள்ள முடியும். போய் ஏறுனா ஒரு வருஷத்துல 6 மாசத்துல எனக்கு பிடிக்கல நான் மாறுறேன் அப்படின்னு இப்படி மாறி மாறி குரங்கைய போல மாறிக்கொண்டிருந்தால் நல்ல ஒரு பயன், நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா விஷயத்திலும் என்ன இருக்குது, என்ன தேவை? சபர். அதுலயும் எப்படியான சபர் தேவை? அழகான சபர் ஜமீல் தேவை. சும்மா அங்கலாய்க்காம கஷ்டங்களை புலம்பாம. ஆனா அது கஷ்டம். எனக்கு சொல்லக்கூடிய எனக்கும் சொல்வது ஈஸி, கேட்கக்கூடிய உங்களுக்கும் கேட்பது ஈஸி. ஆனா பிராக்டிக்கலா கொண்டு வர்றது கஷ்டம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப், இப்ப கற்றுக்கொள்ளணும், இப்ப தெரியுது, நம்ம கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமா முயற்சிப்பாங்க. இறுதியாக அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுத்தார். வாழ்வாதாரம் விசாலமானது. இந்த உலகத்தை அல்லாஹு தாலா அவங்களுடைய அப்படியே பணிந்ததாக கொடுத்தார். உலகத்தினுடைய செல்வம் பொருளாதாரம்லாம் நிறைய அல்லாஹு தாலா அவங்களுக்கு வெற்றிகள் மூலமாக கொடுத்தார். ஆனா அந்த செல்வம் வந்தபோது செல்வத்தை சஹாபாக்கள் பிற்காலத்தில் அதை மறுமைக்கான விளை நிலமாக ஆக்கி கொண்டார்கள். அந்த பொருளாதாரத்தை வைத்து என்ன செய்தார்கள்? சும்மா பகட்டா ஜாலியா நைட்டு தூங்காம சுத்திக்கிட்டு காசை வீணாக்கிட்டு நேரத்தை வீணாக்கி அப்படி தாராளமா எல்லா நண்பர்கள் எல்லாம் பணக்கார நண்பர்கள் தான், யாரும் ஏழை நண்பர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாம் ட்ரீட் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ட்ரீட் வச்சிருக்கேன் எல்லாம். என்னது ஏழை நண்பர்களா? எல்லாம் பணக்காரங்களுக்கு 10 தினார் 20 தினார் நல்லா தாராளமா செலவு செய்வாங்க. ஒரு ஏழைக்கு 1 தினார் கொடுக்க அவ்வளவு மனசு வலிக்கும். ஆனா சஹாபாக்கள் அப்படி அல்ல. அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை ஆஹிராவுக்கான சேமிப்பாக ஆக்கி கொண்டார்கள். அடுத்து வஹாதா மின் அதபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய செய்திகள் நபி அவர்களுடைய அழகிய பண்புகளாகும். இந்த பண்புகளை மக்களுக்கு என்ன செய்யறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. என்னென்ன பண்பு? ஐயகூன சாஹிபுல் மக்கானி கரீமன் மஅ அத்யாஃபிஹி, ஒரு அந்தஸ்துல உள்ள மனிதர் தன்னிடம் இருக்கக்கூடிய விருந்தினரை அழகான முறையில் கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஃபாலோ பண்ணாங்க. மிக பணம் இல்லாத, உறவுகள் இல்லாத அஹ்லு சுஃபாவினரை எவ்வளவு அழகான முறையில் கண்ணியப்படுத்தினாங்க. தான் குடிக்கிறதுக்கு முன்னால முதல்ல யாருக்கு கொடுத்தாங்க? அந்த ஏழை தோழர்களுக்கு வயிறு நிரம்ப பாலை குடிக்க நபி அவர்கள் கொடுத்தார்கள். பிறகு அவர்கள் எல்லாம் குடித்த பிறகு நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? குடித்தார்கள். இதை நபி அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அழகிய ஒரு பண்பாகும். இந்த ஹதீஸில் கிடைக்கக்கூடிய மற்றொரு பாடம், அன்னல் ஈசார மின் அஷ்ராஃபி அஹ்லாக்கில் முஃமினீன், தன்னை காட்டிலும் பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பது, பிறரை கண்ணியப்படுத்துறது மூமின்களுடைய பண்புகளில் உள்ள சிறந்த பண்பாக இருக்கிறது. மூமின்களில் மிக சிறந்த மக்களாக உள்ளவங்கள்ட்ட இந்த பண்பு இருக்கும். பிறருக்கான ஒரு முன்னிலை, முக்கியத்துவம் காட்டுதல் அவங்ககிட்ட இருக்கும். இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய பாடங்களில்
ஹுஸ்னு தன்னி பில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் மீது நல்ல நம்பிக்கை. அது கொஞ்சமா தான் இருக்குது, அல்லாஹ் தருவான். இது எப்படி இந்த இந்த இதை வச்சு எப்படி வாழ முடியும், முடியுமா முடியாதா என்ற இதை வச்சு செய்ய முடியுமா, இதை வச்சு நம்ம ஃபியூச்சர் எப்படி பண்ண முடியும்? நோ. அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். கொஞ்சத்தை வைத்தும் அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான். இது பாடங்க, நம்ம வாழ்க்கைக்கான பாடம் தான். நம்ம வாழ்க்கையில தவறு விட்டுருப்போம் சில விஷயங்களில். கொஞ்சமான பொருளாதாரத்தை வைத்து எப்படி நம்ம செயல்பட முடியும் என்ற அல்லாஹ் மீது நல்லெண்ணம் இல்லாத சிந்தனை நம்மகிட்ட ஏற்பட்டிருக்கலாம். அதை மாற்றிக்கொள்ளணும். சின்ன சின்ன விஷயங்களை வைத்தும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் இருக்க வேண்டும். ஹுஸ்னு தன்னி பில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா அன்னஹு யுபாரிகு ஃபில் கலீலி மினஸ் ஸாத். ஸாத்னு சொன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் நிலை. கட்டு சாதம்னு சொல்லுவோம். பயணத்துல கட்டு சாதம் எடுத்துட்டு போவோமா இல்லையா? அதுல கொஞ்சமா கொண்டு போவோம். அது போல வாழ்க்கைக்கான கட்டு சாதம் என்ன, நம்முடைய வாழ்வாதாரம். அது குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான் என்ற நல்லெண்ணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் மீது நல்லெண்ணம் இருக்க வேண்டும். ஃபயஉம்முல் ஜம்அல் கபீர், மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அது எடுத்துக்கொள்ளும், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்வது. அடுத்ததாக அன்னல் ஜூஅ கது யஸ்ஹகுல் முஃமின ஹத்தா ததீக நஃப்ஸுஹு. பசி என்பது மூமினுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான பசி எதை கொடுத்தது? நெருக்கடியை கொடுத்தது. இன்னைக்கு இந்த பாடத்தை மட்டுமே வச்சுக்கலாம், தைரியத்தை பார்க்காதீங்க. பாரக்கல்லாஹ் இந்த இதோ வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த ஹதீஸில் கிடைக்கக்கூடிய பாடம், நபி அவர்கள் உட்கார்ந்து கொண்டு பானத்தை குடிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? உட்காருங்கள், பிறகு என்ன செய்யுங்கள், குடியுங்கள். இப்போ உட்கார்ந்து குடிப்பது நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு சுண்ணமாக இருக்குது. உட்கார முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நின்று கொண்டும் குடிக்கலாம். அடுத்து நபி அவர்களுடைய வழிகாட்டுதலில் பாலை கொண்டு தாகம் தணியக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. ஏனென்றால் இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, உணவுக்கும் அதே போல நீர் ஆகாரத்துக்கும் இடையில் உண்டான இரண்டையுமே ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது. பாலை குடிச்சோம்னு சொன்னா தண்ணீர் தாகமும் தீரும், உணவினுடைய அந்த பசியினுடைய தாகமும் பசியினுடைய அந்த நிலையும் தணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இந்த ஹதீஸிலே கிடைக்கக்கூடிய பாடம், நபி அவர்களுடைய பணிவு. நபி அவர்கள் திண்ணை தோழர்கள் மிச்சம் வைத்த பால் என்ன செஞ்சிருக்காங்க, குடிச்சிருக்கிறாங்க. ஃபலா யன்பகி லில் முஃமின் ஐ யஸ்தன்கிஃப மின் சுக்ரில் முஃமினீன். ஒரு முஃமின் ஏனைய முஸ்லிம்கள் குடித்து வைத்த மிச்சமுள்ள பாத்திரம் இருக்குது, அதுல நான் குடிக்க மாட்டேன், நான் புதுசா வேற ஒரு பாத்திரத்துல குடிப்பேன் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. வயன்கான் ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, வலா ஐயதரஃபஅ அன் ஷுர்பிஹி, சரிங்களா, குடிக்கும்போது யாருடைய வாயும் படாத உயர் பகுதியில நான் குடிப்பேன் என்ற நிலை மேற்கொள்ள தேவையில்லை. சரிங்களா. அடுத்து அன்ன கித்மான் அல் ஹாஜத்தி வத்தல்வீஹ பிஹா அவுலா மின் இஸ்ஹாரிஹா. தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய ரொம்ப இக்கட்டான சூழல்களையும் மறைப்பது வெளிப்படுத்துவதை விட சிறந்தது. மிக முக்கியமான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, பசி என்ன செய்யறாங்க, எனக்கு பசிக்குது ஏதாவது தாங்கணும்னு கேட்டாங்களா, ஆனா என்ன செய்யறாங்க, குர்ஆனோட வசனத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. நோக்கம் வந்து என்ன, கேட்கும் போதே குர்ஆனோட வசனத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போதே எனக்கு ஏதாவது தருவாங்க இந்த நிலையில கேட்கறாங்க. ஆனா அது நேரடியா கேட்கறது எப்படி கேட்கணும், எனக்கு ரொம்ப கடுமையான பசியா இருக்குது, ஏதாவது சாப்பாடு என்ன தாங்கன்னு கேட்கணும். ஆனா என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தேவையை மறைக்கிறார்கள். இதான் நமக்கு பாடம் தான். வாழ்க்கையில தவறு செஞ்சிருவோம், நமக்கு தெரியாது, சில சமயங்களை தேவையை நம்ம சொல்லிடுவோம். ஆனா சொல்லாமல் மறைத்து வைப்பது பின்னால அல்லாஹ் அதை மாற்றி சிறந்த நிலையை தருவான். ஆனா நம்ம சொல்லிட்டோம்னா
இது தேவை இருக்குது இது அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில சமயங்களில் சில அசௌகரியமான நிலைகள் ஏற்பட்டு விடலாம். ஆனா எது அஃபல்? தேவைகளை மறைப்பது. ஏன்னா தேவைகளை மிக அறிந்தவனா யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கு. அதே சமயத்துல நபி அவர்கள் பாருங்க, தேவையை மறைத்த மனிதரின் தேவையை உணர்ந்து தன் கூட அழைத்து சென்று அந்த தேவையை நிவர்த்தி செய்து கொடுக்கிறார். இது யாருடைய பொறுப்பு? யாருடைய நிலையாக இருக்கணும்? பொறுப்பாளர்கள், தலைவர்களுடைய நிலையாக இருக்க வேண்டும். தேவைகளை சொல்ல வேண்டும் என்ற நிலையை விட அதை புரியும் தன்மை என்பது நபி அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு நிலையாகும். அடுத்து இதெல்லாம் ஹதீஸ்மா நம்ம பாடங்களா படிச்சுட்டு வரோம். ஆனா வாழ்க்கைக்கு எப்போதுமே இந்த ஹதீஸு குர்ஆன் வசனங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது வழிகாட்டுதல்களாக இருக்கும். இதெல்லாம் அறிஞர்கள் நமக்கு இந்த ஹதீஸிலிருந்து மேற்கோள் காட்டக்கூடிய வழிகாட்டுதல். ஹதீஸ் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் மேற்கோள். அடுத்து கரமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய அந்த கொடைத்தன்மை இந்த ஹதீஸ்ல தெரியுது. அடுத்ததாக மின் ஹதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய வழிகாட்டுதல் உள்ளதுதான் அல்ஹம்த அலன் நிஅமி, அருள் கொடைக்கு புகழுதல். வேலை கிடைச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ், நல்ல உணவு கிடைச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ட்ரெஸ் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வாழ்வாதாரம், நல்ல துணைவி அல்ஹம்துலில்லாஹ். சபர் செய்யணும். நம்ம ரொம்ப என்ன செய்யக்கூடாது, அந்த தேவையை வெளிக்காட்டி கஷ்டப்படுத்தி மக்களை, பெற்றோரை கஷ்டப்படுத்துறது இருக்கக்கூடாது. சபர், பொறுமையோட இருந்து அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கும்போது சிறந்த நிறைய அல்லாஹ் கொடுப்பான். அழகான ஒன்று. என்ன வழிகாட்டுதல்? எல்லாம் வழிகாட்டுதல் தான். சபர், சபர். அதே போல தஸ்மியத்தை இந்த ஷுருப், பானத்தை குடிக்கும்போது பிஸ்மில்லா சொல்றது. ஏதாவது நம்ம ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது என்ன சொல்ல வேண்டும்? பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அவ்வளவுதான் இந்த ஹதீஸுடைய பாடம். இன்ஷா அல்லாஹ் இந்த 2 வசனத்தை ஓத மட்டும் சொல்லலாமா, இல்லாட்டி நிறுத்திக் கொள்ளலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாரிகத்தா ஓதுறீங்களா? வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாத். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? தாங்கள் நலமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். இப்லீஸ் நிராகரிப்பாளரை மீதுள்ள தன்னுடைய எண்ணத்தை உண்மைப்படுத்தினான். வலகத் ஸத்தக அலைஹிம் இப்லீஸு ظنஹு. திட்டவட்டமாக இப்லீஸ் அவர்கள் மீது தன் எண்ணத்தை உண்மையாக்கினான். ஃபத்தபஊஹு. ஆகவே அவர்கள் அவனை பின்பற்றினர். இல்லா ஃபரீகம் மினல் முஃமினீன். நம்பிக்கை கொண்ட பிரிவினரை தவிர. வமா கான லஹு அலைஹிம் மின் சுல்தான். அவனுக்கு அவர்கள் மீது அறவே அதிகாரம் இருக்கவில்லை. இல்ல ஆயினும் லினஅலம மன் யுமினு பில் ஆখিরাতি. மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவரை நாம் அறிவதற்காக அறிவதற்காக. மிம்மன் ஹுவ மின்ஹா ஃபீ ஷக். அதில் சந்தேகத்தில் இருப்பவர்களிருந்து. வரப்புக அலா குல்லி ஷைஇன் ஹஃபீஸ். உமது இறைவன் எல்லாவற்றிலும் கண்காணிப்பவனாக இருக்கின்றான். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் உஸ்தாத். ஹனான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. நல்லா இருக்கீங்களா தா? எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாடம் சொல்றீங்களாமா? சரி. ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد صدق عليهم إبليس ظنه فاتبعوه إلا فريقا திரும்ப சொல்லுங்க. وَلَقَدْ صَدَّقَ عَلَيْهِمْ إِبْلِيسُ ظَنَّهُ
فاتبعوه إلا فريقا من المؤمنين. ولقد صدق عليهم فاتبعوه إلا إبليس فريقا إبليس فاتبعوه إلا فريقا من المؤمنين சப்தம் وما كان விலங்கலத்தா ஆ ம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்கறனால உங்களுக்கு சரியா கேட்க சார். சரி சரிம்மா பாரக்கல்லாஹ் ஃபீக். بسم الله الرحمن الرحيم ولقد صدق عليهم إبليس ظنه فاتبعوه إلا فريقا من المؤمنين وما كان له عليهم من سلطان إلا لنعلم من يؤمن بالآخرة ممن هو منها في شك وربك على كل شيء حفيظ. وربك قل على அவ்வளோதான் كل மாஸ்டர். شيء حفيظ. ஒரு நிமிஷம் சார் கேட்குறேன். وربك கொஞ்சம் கேட்குது சார். على كل شيء حفيظ. وربك على كل شيء حفيظ. جزاك الله خيرا بارك الله فيك. جزاك الله خير أستاذ. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاك الله خيرا بارك الله فيك. أعوذ بالله من الشيطان الرجيم. இப்லீஸ் நிராகரிப்பாளர் மீதுள்ள தன்னுடைய எண்ணத்தை உண்மைப்படுத்தினான். وَلَقَدْ صَدَّقَ عَلَيْهِمْ إِبْلِيسُ ظَنَّهُ. திட்டவட்டமாக இப்லீஸ் அவர்கள் மீது தன் எண்ணத்தை உண்மையாக்கினான். فَاتَّبَعُوهُ. ஆகவே அவர்கள் அவனை பின்பற்றினர். إِلَّا فَرِيقًا مِنَ الْمُؤْمِنِينَ. நம்பிக்கை கொண்ட பிரிவினரை தவிர. وَمَا كَانَ لَهُ عَلَيْهِمْ مِنْ سُلْطَانٍ. அவனுக்கு அவர்கள் மீது அறவே அதிகாரம் இருக்கவில்லை. இல்ல ஆயினும் لِنَعْلَمَ مَنْ يُؤْمِنُ بِالْآخِرَةِ. மறுமையை நம்பிக்கை கொண்டவரை நாம் அறிவதற்காக. مِمَّنْ هُوَ مِنْهَا فِي شَكٍّ. அதில் சந்தேகத்தில் இருப்பவர்களிலிருந்து. وَرَبُّكَ عَلَى كُلِّ شَيْءٍ حَفِيظٌ. உமது இறைவன் எல்லாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றான். இப்லீஸ் நிராகரிப்பாளர் மீது தன்னுடைய எண்ணத்தை உண்மைப்படுத்தினான். أعوذ بالله من الشيطان الرجيم. وَلَقَدْ صَدَّقَ عَلَيْهِمْ إِبْلِيسُ ظَنَّهُ. திட்டவட்டமாக இப்லீஸ் அவர்கள் மீது தன் எண்ணத்தை உண்மையாக்கினான். فَاتَّبَعُوهُ. ஆகவே அவர்கள் அவனை பின்பற்றினர். إِلَّا فَرِيقًا مِنَ الْمُؤْمِنِينَ. நம்பிக்கை கொண்ட பிரிவினரை தவிர. وَمَا كَانَ لَهُ عَلَيْهِمْ مِنْ سُلْطَانٍ. அவனுக்கு அவர்கள் மீது அறவே அதிகாரம் இருக்கவில்லை. இல்லா ஆயினும் لِنَعْلَمَ مَنْ يُؤْمِنُ بِالْآخِرَةِ. மறுமையை நம்பிக்கை கொண்டவரை நாம் அறிவதற்காக. மிம்மன் ஹுவ மின்ஹா ஃபீ ஷக். அதில் சந்தேகத்தில் இருப்பவர்களிலிருந்து. وَرَبُّكَ عَلَى كُلِّ شَيْءٍ حَفِيظٌ. உமது இறைவன் எல்லாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றான்.
ஜாக்கமுல்லா ஹீர்